தனுசு ராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ஆடி மாதம்னாவே ஒரு பயம் வந்துடுதுங்க. எதுவுமே செய்யக்கூடாதா? நான் என்ன மேடம் செய்யட்டும்? குருவா பார்க்குறாருங்கிறாங்க. கல்யாணம் ஆகலை, குழந்தை பாக்கியமே இன்னும் இல்லை, 6 வருஷம் ஆகுது. செய்யாத ட்ரீட்மெண்ட்டில், போகாத ஆஸ்பத்திரியில், போகாத கோயில் வழிபாடு இல்லை. எப்போ தான் எனக்கு இருக்குது அப்படின்னா, குலதெய்வம் அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு வேண்டி ரொம்ப ஆத்மார்த்தமாக வழிபாடு இந்த மாதம் எடுங்க. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சப்தமாக குரு பார்த்துட்ருக்கார். அப்போ அந்த குருனாவே என்னதுங்க? ஒரு வழிகாட்டி. நம்மளுடைய தலைமுறை, நம்மளுடைய பரம்பரையே நம்ம ஒரு குருவோடைய அருள் இருக்கணும். அப்போ தான் அந்த அனுகிரகம் கிடைக்கும்பாங்க. அப்போ தனுசு ராசிக்கு ஆடி மாதம் என்ன குருவோடைய அனுகிரகம் எல்லாமே வாங்கிக்கிறதுக்கு நிறைய வழிபாடு செய்யணும். மாதம் என்னென்ன விசேஷங்கள் வருதோ அந்த வழிபாட்டு விசேஷங்களை கரெக்டாக நீங்கள் ஆகம விதிப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தனுசு ராசிக்கே உரியவர் யார்? குரு பகவான் தானே அதிபதி. அந்த அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு அப்படியே அருளை கொடுப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. பெண் பார்க்க போகலாம் ஆடி 18க்கு அப்புறமெல்லாம். அப்படி பெண் பார்க்கும் படலம் சொல்லி வைங்க. ஒரு புரோக்கர்கிட்ட சொல்கிறது அல்லது திருமண தகவல் மையத்திட்ட போய் சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை எடுக்கணும். மூல நட்சத்திரமாக இருந்தாலும், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 3 நட்சத்திரக்காரங்களும் திருமணத்திற்காக முயற்சி செய்யலாம். என்னென்ன முயற்சி எடுக்கிறோமோ அத்தனையும் செய்யலாம். அதனால் தப்பே கிடையாது. அதே போல் உங்களுக்கு என்னென்ன தடை தாமதம், வியாபாரமாக இருக்கட்டும், நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க ஆனால் நொடிஞ்சு போயிட்டேன், நிறைய கடன் ஆயிடுச்சு, இந்த மாதம் உங்களுக்கு வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் கொடுப்பார். நல்ல நல்ல காரியத்தை கொடுப்பார். ஏன்னா முயற்சிங்கிற வீரியம், முயற்சி, வெற்றி, இதெல்லாம் ராகு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து வேகமாக செய், வேகமாக ஓடு அப்படின்னு துரிதப்படுத்திக்கிட்டே இருக்குதான். யாரங்க? தனுசு ராசி நேயர்களை. அதனால் பயப்படாதீங்க. ஒரு ஃபைனான்ஸ் வச்சுருக்கீங்க, அடுத்த ஒரு டிவிஷன், அடுத்த ஒரு பிரான்ச் போடுங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் முயற்சி செய்கிறீங்களா செய்யுங்க. இதெல்லாம் மாதமெல்லாம் தடையாகவே இருக்காது. ஏன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது. உங்கள் வீட்டில் அம்மாவோ உங்கள் மனைவியோ வழிபாடு எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும். 4ஆம் இடத்துல சனி வக்கரம். அம்மா உங்கள் தாயாருக்கு மட்டும் உடல் தொந்தரவு, வயிறு சம்மந்தமானது, கால் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, கால் வலிக்குதுங்க, சுகர்லாம் இருந்தால் டக்குன்னு போய் அம்மாவுக்கு காமிங்க. அம்மான மேலே ரொம்ப பாசம் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வர கலியுகம் அப்படி இருக்குது. அப்படி அம்மா பாசத்துக்கு இருக்கிறவங்க, அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் காமிக்கிறது நல்லது. இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு விசேஷமான அமைப்புகளை கொடுக்க காத்திருக்குதுங்க மற்ற கிரகங்கள். சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கார். சுப விரயங்கள் நடக்கும். பெண்களால் விரயம், மனைவிக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸோ அல்லது நகையோ வாங்கக்கூடிய விசேஷங்கள் நல்ல நாள், நல்ல ஓரையில் போய் வாங்குங்க. அதுதான் நிலையாக இருக்கும். இப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம், கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நாள் சொல்கிறோம். வீடு அடித்தல் போடுறதுக்கு ஒரு நாள் சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வீடு சம்மந்தமான யோகமெல்லாம் இனிமேல் படிப்படியாக உங்களுக்கு உண்டு. வருமானம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, எல்லாமே உண்டு, படிப்படியாக உண்டு. அப்படியே இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடிய இடம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அப்பாவுக்கு பிரச்சனை வருங்க. டாக்குமெண்ட் பிரச்சனையோ, இடப்பிரச்சனையோ, அப்பா வழியிலேருந்து ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு. எங்கள் சித்தப்பாவுக்கு 2 வருஷம் ஆச்சுங்க, 6 வருஷம் ஆச்சுங்க. அப்படி வருஷ கணக்கும்பாங்களே, அந்த மாதிரி வருஷ கணக்கில் நடக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நல்லா செய்ய சொல்லுங்கள். நல்ல வக்கீலை வச்சு, அது இந்த பெண் வக்கீலை வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க டக்குன்னு அவங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள். செவ்வாய் கேது சிம்மத்தில் இருக்குது. சில பிரச்சனைகள் உறவுகள்னால வந்து போகும். சிலருக்கு வந்த பிரச்சனைகள் தீர்வாகும் அப்படிங்கிறத, ஏன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. குழந்தைகள்னால நல்ல யோகம். குழந்தைகள்னால பிரச்சனைகள் இருந்தால் நல்லாயிரும். குழந்தைகளுக்கு உடம்பு தொந்தரவு இருந்தால் சரியாயிரும். இந்த மாதம் குதூகலமாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு எடுக்கிறது, ஏதாவது யாக யாத்திரை போகிறது, ஏதாவது சில விஷயங்கள் தடை தாமதம் ஏதாவது வேண்டி வச்சுருக்கீங்க, பிரார்த்தனை
வைக்கணும், இந்த மாதம் வைக்கணும், அடுத்த மாதம் வைக்கலாம், இந்த மாதம் செய்யலாம் அப்படின்னு என்ன விஷயங்கள் பிரார்த்தனை வேண்டுதல் பிரார்த்தனைக்கு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இந்த ஆடி மாதம் நீங்கள் அந்த பிரார்த்தனையெல்லாம் சரியாக செஞ்சுருங்க. ஒருத்தர் சொன்னார், சதுரகிரிக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் 4 வருஷமாக போராடுறேன், போகவே முடியலங்க. போங்க, இந்த வருஷம் குருவாக இருந்து உங்களுக்கு என்ன கர்ம வினை இருக்கோ அதெல்லாம் போக்குவார் அப்படின்னு. மூல நட்சத்திரக்காரருங்க அவர். போயிட்டு வாங்க, திங்கக்கிழமை போங்க அல்லது வியாழக்கிழமை போங்க, மெதுவாக நீங்கள் ஏறிட்டு வாங்க. நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் குருவாக இருந்து ஈசன் உங்களுக்கு நல்ல அருளை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ பயம் ஒன்று, உடம்பு ஆரோக்கியம் இருக்குமா, போனால் வந்தால் நமக்கு பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசி நேயர்கள். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு எடுங்க. ஆடி 18 வழிபாடு எடுங்க. தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த மாதம் கொடுத்துட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக கொடுத்த சிராப்தத்துக்கு அமைப்புக்கு உண்டுங்க. அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ராகு கேது தோஷம் இருக்குது, ராகு கேதுக்காக நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னா நாகம் 5 தலை நாகம் 7 தலை நாகமாக நாகம்மா நாகமாதா அப்படின்னு கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஊரில் விசேஷமாக இருக்கிற புற்று அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் போயிட்டு மஞ்சள் குங்குமம் சூடம் பத்திக்குச்சி பச்சரிசி இதெல்லாம் நீங்கள் போட்டு கண்டிப்பாக ஒரு 7 தீபம் மண் அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. என்ன காரியம் தடையாக இருக்கோ, என்ன உடல் உபாதைகள் இருக்கோ அத்தனையும் அந்த நாகமாக இருக்கக்கூடிய அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஆடி மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, தசாபுதியில் பிரச்சனை இருக்குது, முழு ஜாதக பலனை பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா 40%. நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பலனை பார்க்கணும், முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசாபுத்தி அந்தரநாதன் புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ, என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாதம் தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நமக்கு விமோச்சனம் என்ன, எது காரிய சித்தி ஆகும், இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும் எப்படி நம்மலாம் எடுக்கணும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்துக்குங்க. இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே பயன்பட்டுக்குங்க. நம்ம ஏதோ ஒரு தேவைக்கோ நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம். அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு. அது ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம், அல்லது மோதிரம் எந்திரம் போட்டு கொடுக்கறது, எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிடம் மூலியமாக உங்களுடைக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.